ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். மே 4ஆம் தேதி என்டிஏ ஆட்சியா இல்ல அதிமுக ஆட்சியா இப்படின்ற ஒரு பேச்சு விடாம துரத்தி அடிச்சுட்டு இருக்கு அதிமுகவை. அதாவது பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நபீன் வந்து என்ன பண்ணாரு, பிரச்சாரத்தை மேற்கொண்டாருங்க தமிழ்நாட்டுல. இதுல அவர் பேசும்பொழுது மே 4ஆம் தேதி கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும், அதனால நம்முடைய வேட்பாளர்களா ஜெயிச்சு வாங்க, உங்களுக்கு அமைச்சர் பதவி உண்டு அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, பகிரங்கமா பேசியிருக்காரு. இங்க நாங்க தனித்து ஆட்சி அமைப்போம், எங்க அமைச்சரவை தான் அப்படின்னு கொக்கரித்திருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்டு வைக்கிற விதமா, அவருக்கு அதிரடி கொடுக்கிற விதமா நிதின் நபீனுடைய பேச்சு இங்க ஒரு பூகம்பத்தை வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல போனோம். தொடர்ந்து பாஜகவில் இந்த பேச்சுவார்த்தைகள் அடிபட்டு தான் இருக்கு. அது அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், மோடி அவர்களா இருக்கட்டும், இப்ப நிதி நபீனா இருக்கட்டும், யாரு எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான் சொல்றாங்க. ஆனா அதிமுக ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இங்க நாங்க தனித்து பெரும்பான்மை ஆட்சி முடிப்போம், அதிமுக ஆட்சின்னு சொல்றாங்க. அன்புமணியும் இங்க கூட்டணி ஆட்சின்றாரு, டிடிவி தினகரனும் கூட்டணி ஆட்சின்றாரு, ஜி.கே. வாசனும் கூட்டணி ஆட்சின்றாரு, எல்லாருமே கூட்டணி ஆட்சின்றாங்க என்டிஏல. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் தனித்து நிக்கிறாங்க. ஒருவேளை மே 4ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு விஜய் உள்ள கொண்டு வந்துட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க பெருசா எழும்புது. ஏன்னா பாஜகவுக்கு அட்டை மாதிரிங்க, அடுத்தவங்களுடைய உழைப்பை உறிஞ்சிப்பாங்க அப்படின்னு தான் பேசப்படுது. எப்படியா இருந்தாலும் இங்க மே 4ஆம் தேதி திமுக ஆட்சி தான் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி ஓரமா போய் அடிச்சுக்கங்க அப்படின்னு திமுக இருந்து பல பேரும் இங்க குரல் கொடுக்கறதே பாக்குறோம். உண்மையிலே தமிழ்நாட்டுல மே 4ஆம் தேதி யாருடைய ஆட்சி அமையும், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.